அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 10/4/2024 பங்குனி மாதம் 28 புதன்கிழமை. துதிகை திதி மாலை 5:32 வரை, பின்பு வளர்பிறை திருத்திகை. பரணி நட்சத்திரம் பின்னிரவு 3:05 வரை, பின்பு கிருத்திகை. சித்தயோகம் பின்னிரவு 3:05 வரை, பின்பு அமிர்த யோகம். சந்திர தரிசனம். ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சுப ஓரைகள் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உத்தமம். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். கடக ராசி நேயர்களே, எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றாலும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுடைய பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. பயணங்களை தள்ளி வைக்கவும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 முதல் மதியம் 1:30 வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400,
அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001. துளாராசி நேயர்களே, உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தருவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இருந்த எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நிதானத்தோடு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிறரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயம் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் பிறரிடம் தொழிலை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கும்ப ராசி நேயர்களே, உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலைக்கு செல்பவர்கள் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.